டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பர்வேஷ் வர்மா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற உள்ளது. ஆளும் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக இடையே மும்முனை போட்டி உருவாகியுள்ள நிலையில் இந்த தேர்தல் கடும் சவால் நிறைந்ததாக அமைந்துள்ளது. 10 ஆண்டுகால ஆட்சியை தக்கவைக்கும் முயற்சியில் ஆம் ஆத்மியும், கைப்பற்றும் முயற்சியில் பாஜகவும் தீவிரம் காட்டி வருகிறது. லோக்சபா தேர்தலை போல அல்லாமல் தனித்து போட்டியிடுவதாக ஆம் ஆத்மி தெரிவித்து கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பிரசாரத்தை துவங்கியுள்ளது. அதன்படி ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும், முதல்வர் அதிஷி கல்காஜி தொகுதியிலும், சௌரவ் பரத்வாஜ் கைலாஷ் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ள முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. மொத்தம் 29 வேட்பாளர்கள் இந்த முதல்கட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பர்வேஷ் வர்மா புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடுகிறார். கல்காஜி தொகுதியில் முதல்வர் அதிஷியை எதிர்த்து முன்னாள் MP ரமேஷ் பிதூரி களமிறக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்கு அல்கா லம்பா போட்டியிடுகிறார். ஆம் ஆத்மியிலிருந்து விலகி வந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் ராஜ்குமார் ஆனந்த் பட்டேல் நகர் தொகுதியிலும், கைலாஷ் கெலாட் பிரிஜ்வாஜான் தொகுதியிலும் போட்டியிடுகின்றார். மேலும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய கர்த்தார் சிங் தன்வார் தான் MLA ஆக வென்ற சத்தர்பூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்றார்.